தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். SRH அணி, அதாவது IPL SRH அணியின் கேப்டனாக இருக்கும் பேட் கமின்ஸ் அந்த பதவியில் இருந்து விலகிவிட்டார் என்றது போல் ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக என்ன தகவல் என்றால், அவருடைய மனைவி பெக்கி அந்த போட்டிருந்த ஒரு பதிவு, சமூக வலைதள பதிவு. அதிலே அந்த மிக தெளிவாக அந்த சமூக வலைதள பதிவிலே பேட் கமின்ஸ், குட் பை இந்தியா, வி ஹவ் லவ்ட் விசிட்டிங் திஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி என்று அந்த இருவரும் இருப்பது போன்ற ஒரு காட்சி, அதே போன்று பெட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஊருக்கு செல்வது போல் அந்த விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பதிவுதான் தற்போது அதிக பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. பேட் கமின்ஸும் ஆஸ்திரேலியா சென்று விட்டாரா இல்லது அவர் மனைவி மட்டும் சென்றிருக்கிறாரா என்பது குறித்து சில கேள்விகள் இருந்தாலும், பேட் கமின்ஸ் தரப்பிலோ அல்லது SRH அணியின் தரப்பிலோ இது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. எனவே பேட் கமின்ஸ் விலகிவிட்டார், கேப்டன் பதவி விலகி தாயகத்திற்கு திரும்பிவிட்டார் என்பது போல் தகவல் தற்போது பரவலாக வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. எனவே அவர் விலகிவிட்டாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. SRH அணியின் கேப்டனாக கமின்ஸ் கடந்த ஆண்டு மிக சிறப்பாக செயல்பட்டது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் இந்த ஆண்டு தொடர்ந்து 5 தோல்விகளை அந்த அணி அடைந்திருக்கிறது. அதுவும் 163 ரன்கள் என்றால் 300 ரன்களை எடுக்கக்கூடிய முதல் அணியாக SRH இருக்கும் IPL வரலாற்றிலே என்ற வகையில் 20 ஓவர் போட்டியில் 300 ரன்கள் என்பது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை தொடும் என்ற அளவுக்கு நினைத்தால் 200 அடிக்கக்கூடிய ஒரு அணியாக 250 அடிக்கக்கூடிய இன்றும் ஒரு சாதனை, 250க்கு மேல் 4 முறை அடித்த ஒரே அணி என்பது SRH அணி. அது பேட் கமின்ஸ் தலைமையிலான அணிதான் அடித்திருக்கிறது. பேட் கமின்ஸும் மிக சிறந்த ஆல்ரவுண்டராக சிறந்த கேப்டனாக இருந்து வந்தார். ஆனால் அவருடைய நேரம் இந்த முறை IPL மிகவும் பெரிய சுதப்பல் என்றால் அந்த சுதப்பலை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு போட்டியாக SRH தான் செய்து கொண்டிருக்கிறது. எனவே SRH கேப்டன் தான் விலகிவிட்டார் என்பது போல் அவருடைய மனைவி போட்ட அந்த தகவல், பெக்கி கமின்ஸ், பேட் கமின்ஸ் உடைய மனைவி பெக்கி கமின்ஸ், பேட் கமின்ஸ் வைஃப் ஆன் இன்ஸ்டாகிராம் என்று சென்று குட் பை இந்தியா, வி ஹவ் லவ்ட் விசிட்டிங் திஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி என்று போட்டிருக்கிறார். இருவரும் விமான நிலையத்திலே போஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டை பார்க்கும்போது தெரியும். குட் பை இந்தியா என்ற போது அவர் இந்த நாட்டிற்கு வருவதை, இந்த அழகிய நாட்டிற்கு வருவதை விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் குட் பை இந்தியா குறிப்பிட்டிருப்பது அவரும் அவருடைய மனைவியுடன் அவரும் செல்கிறாரா, கமின்ஸ் செல்கிறார் என்றுதான் தற்போது கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இதுவரை அந்த அபிஷியல் வேர்ட், அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் அவர்களிடம் அணி நிர்வாகத்திலும் வரவில்லை. எனவே இந்த குழப்பம் பெரிதாக இருக்கிறது. எனவே அவர் தொடங்கினார். அதே போன்று ஒருவேளை பேட் கமின்ஸ் விலகிவிட்டார், வைஸ் கேப்டன் என்று அதிகாரப்பூர்வமாக யாரும் இல்லை. எனவே யார் அந்த அணியை தலைமையேற்று நடத்தப் போகிறார் என்ற கேள்வியும் இருக்கிறது. தற்போதைய அளவில் என்று பார்த்தால் நீங்கள் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், குஜராத் டைம்ஸ் ஆகியோரிடம் தொடர் தோல்விகளை SRH சந்தித்தது. அதே போன்று பஞ்சாப் கிங்ஸ் எதிராக அபாரமாக விளையாடி ஜெயித்தார்கள். ஆனால் மீண்டும் ஒரு தோல்வி அந்த அணி மும்பை இந்தியன்ஸ் எதிராக சந்தித்திருப்பதால் பெரும் குழப்பத்தில் இருக்கிறது. பேட் கமின்ஸ் விலகல் என்பது மேலும் பல குழப்பங்களை ஏற்படுத்தும் அந்த அணிக்கு. ஆனால் இது வதந்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் SRH ரசிகர்கள் பலருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன என்பது SRH நிர்வாகமோ அல்லது பேட் கமின்ஸோ சமூக வலைதள பதிவின் மூலமாகவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலமோ விளக்கினால் மட்டுமே இது எது உண்மை என்பது தெரிய வரும் நேயர்களே.